இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதன் 15வது வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்தில் உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதே இல்லை என்றார். இந்த இடத்திலே யாக்கோப்பை குறித்த தேவன் ஒரு தரிசனத்தையும் தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த இடத்திலே யாக்கோப்பு தன் சகோதரனோடு சண்டை வைத்து அவர் மாமா வீட்டுக்கு கடந்து போகிறதை பார்க்க முடியும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே சில நபர்களோடு பிரச்சனை பண்ணியிருக்கலாம், தன் சகோதரனை பகைத்திருக்கலாம், சில வேளையிலே தாய் தகப்பனை பகைத்து வெளியே வந்திருக்கலாம், சில மனைவியோடு பிரச்சனை செய்து வெளியே வந்திருக்கலாம், சில புருஷனோடு பிரச்சனைகளில் பண்ணி வெளியே வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்னும் பேசுகிறார். கர்த்தர் இன்னும் பேசுகிறார். இன்று கர்த்தரே பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை அந்த தாய் தகப்பனோடு இணைக்கும் மட்டும், உன் சகோதரோடு இணைக்கும் மட்டும், உன் கணவனோடு இணைக்கும் மட்டும், உன் மனைவியோடு இணைக்கும் மட்டும், உங்கள் பிள்ளைகளோடு இணைக்கும் மட்டும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன், உன்னை விட்டு விலகவே மாட்டேன் என்று கர்த்தர் இன்று திருவளம் பற்றுகிறார். அதான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் இன்று கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ கலங்க வேண்டாம், திகவிக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களோடு திருவளம் பற்றுகிறார். அதான் ஆண்டவர் இன்று உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். இன்று நான் உன்னை கைவிடவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். உன் வியாதியிலே இருந்தால், பிரச்சனைகளோடு இருந்தாலும், நீ கடன் பாரத்தோடு இருந்தாலும் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் சொன்ன அளவு மட்டும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் என்று கர்த்தர் இன்று திருவளம் பற்றுகிறார். அதான் ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதான் கர்த்தர் இன்று